வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சுவையான தக்காளி குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நான் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சின்ன சைஸில் 3 பச்சை மிளகாய் அதை சேர்த்துடலாம். ஒரு 4-5 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். மொத்தத்தில் இது 2 பெரிய வெங்காயத்துக்கு சமமாக இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலனா பெரிய வெங்காயத்துலேயே ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கோங்க. நான் இப்போ இதையும் இதோட சேர்த்துருக்கிறேன். நல்லா வதக்கணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு, போதும். இதில் இனி தக்காளி சேர்த்து விட்டுடலாம். நான் இதில் ஒரு 6 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்து விட்டுருவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வேகணும். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். உப்பு போட்டிருக்கனால சீக்கிரமாக வதங்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இது கொஞ்சம் நல்லா வேகிற வரை ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இடையில ஒரு தடவை எடுத்து நீங்கள் கிளறி கொடுக்கணும். இது வேகட்டும். இப்போ தக்காளியும் வெங்காயமும் வெந்துட்டுருக்கிற அந்த சமயத்தில் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக போடணும். அதுக்காக நான் ஒரு 5 வத்தல், மிளகா வத்தல், காஞ்ச மிளகா இதில் போட்டிருக்கேன். இதில் 2 காஷ்மீரி வத்தலும் சேர்த்து போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் வறுத்தாச்சு, போதும். இதை எடுத்துடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது 2ஐயும் சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் மல்லி சேர்க்குறேன். இதில் ஒரு 7 மிளகு சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான வாசம் வரும். ரொம்ப கருகக்கூடாது. இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, இது ஆஃப் பண்ணிடலாம். போதும், வறுத்தது ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வேக விட்ட தக்காளியை பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு, வெந்திருக்கு. இப்போ இதுக்குரிய மசாலையை பார்த்துடலாம். நம்ம வறுத்து வச்ச மசாலா இதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த பொடியை நல்லா இடிச்சிட்டு வந்தாச்சு, சூப்பரான வாசமாக இருக்குது. இப்போ இதோட 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் என்ன சாம்பார் தூள் இருந்தாலும் அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொடி செய்த அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்க்குறேன். இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை இப்போ தண்ணி தீயை குறைச்சி கொஞ்சம் வச்சுட்டு இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வர இதை வச்சுக்கலாம். 1 நிமிஷம் இருக்கட்டும், அடி பிடிச்சிடாம. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். இப்போ மசாலாலாம் எண்ணெயோட எல்லாம் சேர்த்து நல்லா வந்திருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து விட்டுருவோம். நான் சுடு தண்ணி தான் சேர்க்குறேன். 2.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொதித்த பிறகு கரெக்டாக உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். தக்காளி வேக வைக்கும்போது போட்டோம். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு அடுத்த நேரம் ஞாபகமாக உப்பு போடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இனி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இந்த நேரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி, உப்பு, காரம் எல்லாத்தையும் உங்கள் அளவுக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் போட்ட அளவில் நான் சரியாக போட்டுட்டேன். நீங்களும் அது மாதிரி இந்த டைமில் இப்போது கொதித்த பிறகு எந்த அளவில் இருக்குது, இது சாதத்துக்குன்னு சொன்னால் கொஞ்சம் காரம் உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை கணக்கு பண்ணி போடுங்க. தோசை, இட்லிக்கு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி போடுங்க. நீங்கள் எந்த மாதிரி எந்த இதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் காரம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதில் ஒரு 2-3 நிமிஷம் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காகும். வச்சிடலாம். அடுப்பை ரொம்ப லோவாக வைக்க வேண்டாம், ஓரளவு பரவாயில்லாமல் அது கொதிச்சுட்டே இருக்கணும். அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும், அப்புறம் நம்ம எடுத்துடலாம். சீக்கிரமாக செஞ்சு எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிருக்கு. இவ்வளோதான். இந்த தக்காளி குழம்பு சீக்கிரமாக நம்ம செய்யலாம். இது சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு செய்யலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இதை நீங்கள் செய்து பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம், கொஞ்சம் மல்லி இலை இருந்துச்சுன்னா நிறையவே போடுங்க. என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நல்லதாக கொஞ்சம் நிறைய போடுங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.